இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா 2024ல நடக்க போற ஃபர்ஸ்ட் பேப்பர் யோனா டே 1க்கு ஃபார்மர் டபிள்யூ சாம்பியன் ரிட்டர்ன் வரப்போறாராம். அது யாரு? அதுக்கப்புறம் உங்களோட 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ரெஸ்லிங்கை விட்டு ஓய்வு பெற போறாராம். அதுக்கப்புறம் 2023ல உங்களோட ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டிலை எத்தனை தாட்டி டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் 2023ல அவரோட டைட்டிலை எத்தனை தாட்டி டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா 2024ல நடக்க போற ஃபர்ஸ்ட் பேப்பர் யூவான டே 1க்கு ஃபார்மர் டபிள்யூ சாம்பியன் ரிட்டர்ன் வர போறாராம். அந்த ரெஸ்லர்ஸ் யாருன்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னர், இல்லைன்னா நம்மளுடைய ராக்கு, இல்லை கோல்டுபர்க்கு, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பிக்கி. இந்த 5 ரெஸ்லர்ஸில் யாராவது ஒருத்தர் தான் டே 1 பேப்பருக்கு ரிட்டர்ன் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த 5 ரெஸ்லர்ஸில் டே 1 பேப்பருக்கு எந்த ரெஸ்லர் ரிட்டர்ன் வந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த 5 ரெஸ்லர்ஸுமே வேணாம், இல்லை வேற ஏதாவது ரெஸ்லர் ரிட்டர்ன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த ரெஸ்லரோட பேரை மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நியூஸாக நம்ம பார்க்க போகிறது ஷாவான் ஸ்பேயர் டபிள்யூல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணார். இப்போ டபிள்யூலேருந்து வெளி கம்பெனியான ஏஇடபிள்யூக்கு போய் ரெசல் பண்ணி அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெஸ்லர் இப்போ டபிள்யூக்கு ரிட்டர்ன் வர போகிறாராம். அதாவது ராயல் ரம்பிளுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி ராயல் ரம்பிளுக்கு ரிட்டர்ன் வந்தாருன்னா அதாவது 10வது நம்பரில் இவர் வருவார்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நியூஸாக என்எக்ஸ்டியில் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பு 2023ல் வின் பண்ணது யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்மளுடைய ஈஸ்ட்லி ஃபஸ்ட்டு 2023ல் நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக இவர் தான் வின் பண்ணார். ரெண்டாவதாக நம்மளுடைய டட்டி டாமான டாமினிக் மிஸ்டோரியோ வின் பண்ணார். மூணாவதாக நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் வின் பண்ணார். நாலாவதாக நம்மளுடைய டாமினிக் மிஸ்டோரியோ வின் பண்ணார். அஞ்சாவதாக டிராகன் லீ வின் பண்ணியிருக்கார். இந்த 5 ரெஸ்லர் தான் டபிள்யூல என்எக்ஸ்டி 2023 நடந்ததில் இந்த 5 ரெஸ்லர் தான் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நியூஸாக உங்களோட டடிடமான டாமினிக் மிஸ்டீரியோவும் அவரோட அப்பாவும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எப்படியும் ஒரு வருஷத்துக்கும் மேலே தான் இருக்கும். 2 பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ்லாம் இது மாதிரி போட்டு என்னதான் டபிள்யூ உள்ள அடிச்சுக்கிட்டாலும் ரியல் லைஃப்பில் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவும் சரி, அவரோட அப்பாவும் சரி, ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளுடைய சாந்தோஸ் எஸ்கோபார் ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது ஏஞ்சல் கார்ஸாவும் அம்போட்டோ கார்களையும் வச்சு நம்மளுடைய சாந்தோஸ் எஸ்கோபார் ஒரு புது ஸ்டேபிளை உருவாகியிருக்காரு. அந்த ஸ்டேபிளுக்கு நம்மளுடைய சாந்தோஸ் எஸ்கோபார் வச்சிருக்க பேர் என்னன்னா லெகடோ வேர்ல்டு ஆத்தர் அப்படின்னு சொல்லி நம்மளோட சாந்தோஸ் எஸ்கோபார் ஒரு புது நேமை அந்த ஸ்டேபிளுக்கு வச்சுருக்காரு. ஆனால் இந்த பேர் ஆனால் இன்னும் டபிள்யூல கன்ஃபார்ம் ஆகலை. நெக்ஸ்ட் நியூஸாக இந்த விஷயம் ஜான்சினா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட்டாக இருக்கும். அதாவது நம்மளுடைய ஜான்சினா சொல்லியிருக்காரு, அதாவது டபிள்யூலனா எவ்வளோ நாளைக்கு நான் டபிள்யூல இருக்க போகிறேன்னு தெரியல, இருக்கிற வரைக்கும் நான் டபிள்யூல எல்லாம் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒரு ஃபீலிங்கான ஒரு இதை சொல்லியிருக்காரு. அதாவது டபிள்யூலேருந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு நம்மளுடைய ஜான்சினா சொல்லியிருக்காரு. இது ஜான்சினா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட்டான இதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூஸாக டபிள்யூ நடத்தின லைவ் ஈவெண்ட்டில் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதுதான் நம்மளுடைய சிஎம் பங்கோட ஃபர்ஸ்ட் மேட்ச். அதாவது 10 வருஷம் கழிச்சு நம்மளுடைய டபிள்யூ ரிட்டர்ன் விளையாடுற ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுதான். அந்த மேட்ச்சில் நம்மளுடைய சிஎம் பங்கை வின் பண்ணிட்டாரு. ஆனால் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதாவது எல்லாரும் பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பங்கு அப்படின்னு சொல்கிறீங்க, பெஸ்ட் இந்த வேர்ல்டு நான் தான், என்ன தான் நீங்கள் பெஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ சொல்லியிருக்காரு. இது நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ நம்மளுடைய சிஎம் பங்கை கலாய்க்கிற விதமாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸாக 2024 நடக்க போகிற ராயல் ரம்பிளில் நம்மளுடைய சலினா வேகா இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சலினா வேகா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளோட மெகா ஸ்டாரான எல்ஏ நைட் வச்சுருந்த காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணா போச்சு. அந்த காரை இப்போ திரும்பி ரிகவர் பண்ணிட்டாங்களாம். நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளோட சார்லட் பிளேயருக்கு நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதாவது
லீ லோடு ஆண்ட்ராடே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட ஆண்ட்ராடே வந்து இப்போ நம்மளுடைய சார்ட்டர் பிளேயருக்கு சொல்லியிருக்காரு. அதாவது உனக்கு இன்ஜுரி ஆயிருச்சுன்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீ கவலைப்படாத. முன்ன இருந்ததோட இன்னும் நீ க்யூர் ஆயி, இன்னும் ஒரு பெரிய ஒரு பலத்தோட நீ ரிங்குக்கு வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆண்ட்ராய்டே சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸா WWE முன்னாள் ரெஸ்லரான மேன் ஹார்டி இப்போ ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது சிஎம் பங்க் WWEக்கு ரிட்டர்ன் போயிட்டாரு. ரிட்டர்ன் போய் ஒரு மேட்சும் WWEல விளையாண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மேன் ஹார்டி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸா 2024ல நடக்க போற ராயல் ரம்பிள்ல நான் லோகன் பால் கூட அவரோட சாம்பியன்ஷிப்புக்காக மோத போறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட கெவின் ஓவன் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸா 2023ல நடந்த பேப்பூர் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய செத்ரோன்ஸ் பங்கேற்றிருக்காரு. பங்கேற்று மேட்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இது எந்த ஒரு ரெஸ்லருமே இது மாதிரி ஒரு பேப்பர் நடக்குதுன்னா அந்த பேப்பர் 1-2 பேப்பருக்கு வரமாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய செத்ரோன்ஸ் 2023ல நடந்த எல்லா பேப்பரையுமே அட்டன் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டா உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் 1200 நாள் சாம்பியனாக இருந்து வெறும் 54 தாட்டி தான் அவரோட டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்காராம். ஆனால் செத்ரோன்ஸ் வந்து அவரோட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இது வரைக்கும் 55 தாட்டி அவரோட டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்காராம். அதாவது 1200 நாள் சாம்பியனாக இருக்க ரோமன் ரெயின்ஸை வெறும் 54 தாட்டி தான் அவரோட டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. வெறும் 200 நாள் சாம்பியன் ஆன நம்மளுடைய செத்ரோன்ஸ் 55 தாட்டி அவரோட டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. இருக்கிறதுலையே ஒரு பெஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங்னா அது நம்மளுடைய செத்ரோன்ஸ் தான். ஏன்னா செத்ரோன்ஸ் அவர் எல்லா ரெஸ்லர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுப்பாரு. அதே மாதிரி வளர்ந்து வர ரெஸ்லர்ஸ்க்கும் வழிவிட்டு எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய செத்ரோன்ஸ் நினைப்பாரு. ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லர். அதாவது நம்மளுடைய இப்போ ரோமன் ரெயின்ஸ் இருக்கானா ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரேஞ்ச் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அவரோட ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் முறியடிக்கணும். அப்படி முறியடிக்காட்டியும் யாருமே அந்த ரெக்கார்டை முறியடிக்கவும் முடியவே முடியாது. அதனால நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை நம்மளுடைய செத்ரோன்ஸோட ஒப்பிடாதீங்க. அதேமாதிரி செத்ரோன்ஸை ரோமன் ரெயின்ஸோட ஒப்பிடாதீங்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸோட பாதை அப்படிங்கிறது வேற, நம்மளுடைய செத்ரோன்ஸோட பாதை அப்படிங்கிறது வேற. 2 ரெஸ்லர்ஸையும் ஒப்பிட்டு சொல்லாதீங்க. ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்ட் டைம் ரெஸ்லர், நம்மளுடைய செத்ரோன்ஸ் ஃபுல் டைம் ரெஸ்லர். அதனால எந்த 2 ரெஸ்லருமே ஒப்பிட்டு எப்பயுமே சொல்லவே சொல்லாதீங்க. இன்னைக்கு ரெஸ்லிங் நியூஸ் அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.